செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் குன்னியூர் பகுதியில் மழையில் நனைந்து 400 நெல் மூட்டைகள் சேதமடைந்திருக்கின்றன. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ், இது குறித்தான முழு விவரங்கள். திருவாரூர் மாவட்டம் குன்னியூரில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இதில் குன்னியூர், பின்னவாசல், வேப்பத்தாங்குடி, ஈஞ்சல் உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த நெல்லை விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி அறுவடை செய்து கொண்டு வரப்பட்ட சுமார் 400 நெல் மூட்டைகளை இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வியாபாரிகள் நெல் என்று கூறி விற்பனைக்கு அலுவலகங்கள் எடுத்து கொள்ளவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருந்தது. இதன் காரணமாக கடந்த ஒரு வார காலமாக இந்த குன்னியூர் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் வெட்ட வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 400 நெல் மூட்டைகள் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக நனைந்துள்ளது. விவசாயிகள் தார்பை கொண்டு மூடியும் தரையில் வழிந்து ஓடிய மழை நீரின் காரணமாக மூட்டைகளை நனைந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளதாகவும், ஏற்கனவே ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் அதிகாரிகள் விரைந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக நேற்று குன்னியூர் பகுதியில் பள்ளி கட்டிட திறப்பு விழாவிற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரனிடம் விவசாயிகள் இது குறித்து முறையிட்டனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.